டான் பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக தயாரித்து வழங்குகின்ற தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர்களே, உலகமெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றோம். பட்டிமன்ற வரிசையிலே இன்றைய தினமும் ஒரு சிறப்பான தலையங்கத்தோடு இன்றைய பட்டிமன்ற விவாதம் நடைபெற இருக்கிறது. இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமாக இருக்கிறதா அல்லது போர்க்களமாக இருக்கிறதா என்பதுதான் இன்றைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. வாழ்க்கை முறை என்பது காலத்துக்கேற்ப அதனுடைய தனித்துவமான சில கூறுகளோடு அது பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. ஆனால் மனிதகுலம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த வாழ்வியல் முறைமைகள் மாற்றமடைந்து வருகின்ற நிலைமை இருந்தாலும் இன்றைய பொழுதில் இந்த வாழ்க்கை முறை அதீத சிக்கல் நிறைந்ததாக மாற்றமடைந்திருக்கிறது. சிக்கல் நிறைந்ததாக மாற்றமடைவதற்கான காரணம் எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் பல்கி பெருகி இருக்கின்ற இந்த நிலையில் பொருளாதார கூறுகளுக்கிடையிலும் கலாச்சார பண்பாட்டு கூறுகளுக்கிடையிலும் முரண்பாடுகள் வருகின்ற போது அந்த முரண்பாடுகளை எதிர்கொள்வதில் இந்த வாழ்க்கை சவாலானதாக மாறிவிடுகிறது. ஆகவே இன்றைய வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமாக இருக்கிறதா இல்லை போர்க்களமாக அமைந்திருக்கிறதா என்பது கேள்வி. பூந்தோட்டத்தையும் போர்க்களத்தையும் உருவாக்குபவர் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். பூந்தோட்டம் என்பது பல பூக்கின்ற தாவரங்களையோ அல்லது அது சார்ந்த இயல்புடைய அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த பூந்தோட்டத்தை அமைத்துக் கொள்வார்கள். அதற்கு பொழுதுபோக்கான இடங்களையும் மனதுக்கு ரம்மியமான பகுதிகளாகவும் அது அமைக்கப்படும். இது உருவாக்கப்படுவது. போர்க்களமும் அவ்வாறுதான். அந்த போர்க்களம் என்பது அதாவது ஆரம்பத்தில் நேரடியாக போர்க்களங்கள் இருந்தன. இப்பொழுது போர்க்களங்களுடைய போர் முனைகளும் மாற்றம் பெற்றிருக்கிறது, போரியல் முறைமைகளும் மாற்றமடைந்திருக்கிறது. ஆகவே போர்க்களத்தில் அன்று எதிரி யார் நண்பர் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்றைய போர்க்களத்தில் எதிரியையும் நண்பனையும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த சிக்கப்பாடுகளில் வாழ்க்கை இந்த போர்க்களத்துக்குரியதாக இருக்கிறதா அல்லது பூந்தோட்டத்துக்குரியதாக இருக்கிறதா என்று நல்லதொரு வாதம் எங்களுடைய வாழ்வியலை சீர்படுத்துவதற்கு இது உதவியாக அமையும் என்று நம்பிக்கையோடு முதலிலே எங்களுடைய இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது என்று பேசுவதற்காக சிறந்த பேச்சாளர், சங்கானை பிரதேச செயலகத்தில் உத்தியோகத்தராக கடமையாற்றுபவர், சிறந்த இந்திய நாகரிக பாடத்தினை அழகுற மாணவர் மத்தியில் கற்பிப்பதிலே கைதேர்ந்தவர், அத்தகைய சிறந்த பேச்சாளரும் ஆசிரியருமாக இருக்கக்கூடிய ஜீவானந்தன் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைத்து நிற்கின்றேன். என்னை என்றளவும் அறிவிப்பசியூட்டிய ஆசான்களையும் பெற்றோர்களையும் மனதிலே இருத்தி என் உயிரிடும் மேலான தமிழெண்ணையை சிரம் தாழ்த்தி வணங்கி இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக வைத்திருக்கின்ற நடுவர் பெருந்தகைவர்களே, அரங்கத்திலே வைத்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகங்களிலும் பறந்து வாடுகின்ற டான் தமிழொலியின் நேயர் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புக்கள். காலம் பொன் போன்றது, நேரமும் பொன் போன்றது. அவசரமான உலகத்திலே அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு ஓடுகின்ற இந்த வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்பதுதான் என்னுடைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக இருக்கின்றது. நடுவர் ஐயா அவர்களே, என்னுடைய வாதம் என்னவெனில் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமாக இருக்கின்றது. பூந்தோட்டமான வாழ்க்கையைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது என்னுடைய வாதமாக இருக்கின்றது. வாழ்க்கை போராட்டம்தான். போராட்டமாக இருந்தாலும் அதனை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் கைகளிலே தான் இருக்கின்றது. வாழ்க்கையை பூந்தோட்டமா இல்லையே என்று சொல்லி கவலைப்படக்கூடாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமா அமைப்பதற்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று பார்க்க வேண்டும். வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது.
வாழ்க்கை என்பது பல்வேறுபட்ட விடயங்களையும் பல்வேறுபட்ட சவால்களையும் எங்களுக்கு தருகின்றது. போட்டியான உலகம் இருக்கின்றது. இந்த போட்டியான உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ள நாங்கள் முன்வர வேண்டும். அந்த ரோஜாவில் முள்ளிருக்கு என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கப்படாது. அந்த முள்ளின் மேல் ரோஜா இருக்கின்றது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைய வாழ்க்கையாக இருக்கின்றது. பாருங்க, அந்த எங்கடையாக்கள் ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்கிறதெல்லாம் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். சாத்திரம் என்றால் எங்களுக்கு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். சாத்திரம் வைக்கக்கூடிய என்றால் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது எங்களுடைய கைகளிலே இல்லை என்பது. அப்ப நாங்கள் போய் யோசியம் கேட்கிறோம். நாங்கள் யோசியம் என்பது கேட்கக்கூடாது. யோசியம் என்றது பொய். முதல் வண்டகுருத்தன் போயிருக்கிறான், போய் கேட்டிருக்கிறான், என்னன்னு சொல்லி கேட்டு போட்டு என்ன வந்திருக்கிறான். வந்து கேட்டு சொன்னான், மச்சான் எனக்கு ஆயுசு கம்மியாமடா. ஆயுசு கம்மி என்றா இப்ப என்னடா ஆயுசு கம்மி என்றா என்ன? எனக்கு 90 வயசு வரையும் தான் ஆயுலாம். இதுக்கு பிறகு என்ன செய்ய போற? இதுக்கு பிறகு இருந்து என்ன போற? இருக்கிறது இந்த வாழ்க்கை 70 வயது இருந்தாலே போதும். 90 வயதுக்கு பிறகு 120 வயதுல சாதனையா செய்ய போற? இந்த வாழ்க்கையை நாங்கள் இருக்கிற வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும், பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நடுவர் ஐயா அவர்களை ஒன்று இருக்குன்னு சொல்லுவார்கள், இந்த சாகர நாள் தெரிந்தால் வாழ்ற நாள் நாசம் என்று சொல்லி. அப்ப எங்கட எப்ப சாக போறோம் டேட் தெரிஞ்சு அந்த 3 பேரும் இதுல இருந்து கதைக்க மாட்டாங்க. அப்ப தெரியாது என்றபடியால் தான் என்ன, அவர்கள் பூந்தோட்டமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டிமன்றத்துக்காக இவர்கள் வந்து போராட்டம் என்று சொல்லி வருகிறார்கள். இந்த 3 பேரும் பெறுவார்கள். வந்து கணக்க பேசுவார்கள், கனதியாக பேசுவார்களா இல்லை. நிறைய பேசுவார்கள், நிறைவாக பேசுவார்களா இல்லை. அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே தான் தாங்கள் ஏதோ கதை கொள்வதற்காக வச்சு கொண்டுகிறார்கள். இப்ப கரியனுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கை வந்து பூந்தோட்டமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் இவர் பேசுகின்ற பொழுது எவ்வாறு பேசுவார்? இல்லை, போராட்டம் போராட்டம் என்று பேசுவார். நான் ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன், இந்த 3 பேருடைய ஆழ்கடத்தல்காருடைய பொய்களை நம்பி மாற வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நடுவரை அவர்களை வீடு காட்டுறது எங்களுக்கு தெரியும். இப்ப வீடு காட்டுறது பெரிய சவாலான விடயம். அந்த வீடு கட்டி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், பூந்தோட்டமாக ஆற்ற வேண்டும் என்று சொல்லி வீட்டை கட்டியிருக்கிறான். கிரகப்பிரவேசம் வைக்கிறான், குடிபுறல் வச்சாச்சு, மாமனாரை கூப்பிட்டாச்சு. மாமனாரை கூப்பிட்டு சொன்னார், வாஸ்து சரியில்லை, வாஸ்து சரியில்லை. உன்ற படிக்கட்டு வந்து எப்படி இருக்கணும் என்று சொன்னால் லாபம் நஷ்டம் லாபம் என்று இருக்க வேண்டும். உன்னுடைய படி வந்து நஷ்டத்திலே ஆரம்பிக்கிறது, வாஸ்து சரியில்லை என்று சொல்லி தப்பண்ட மனுஷிகாரி ஒடிவன் சொல்றா, என்னப்பா வீட்டை இடிப்பமே, குடிபுறல் அண்டைக்கே வீட்டை இடிக்கிறதா? நியாயமான கருத்து வேண்டாமா? இந்த ஜோதிச்சுது. சரி பாப்பம், லாபம் நஷ்டம் லாபம் இருக்க வேணும். அப்ப நஷ்டத்திலே ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஆள் என்ன செய்யுது, வந்து வாசற்படியில நிற்கும். வாசற்படியில நின்று ஒரே ஜம், கங்காறு மாதிரி ஒரே ஜம் லாபத்தில் போய் நிற்கும். உடம்புக்கு எக்ஸசைஸும் ஆயிடுச்சு. மாமனார் சொன்ன மாதிரி லாபம் வந்துட்டு. அப்ப வாழ்க்கை என்பது பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்களாக இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அண்டை குறத்தன் இப்படித்தான் ரோட்ல போகின்ற பொழுது ஒரு செத்த வீடு உண்டு, இறப்பு வீடு உண்டு, சவப்பெட்டியை கேட்டாங்க. அப்ப அந்த அந்தரத்துல நடுச்சாமத்துல பெட்டியை கொண்டு போயிருக்கு. இடையில கார் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டுது. அப்ப என்ன செய்திருக்குது, பாவம் அந்த வீட்டுக்கார பார்த்து கொண்டிருப்பாங்களே என்று சொல்லி போட்டு இந்த தலையில வச்சு கொண்டு சவப்பெட்டியை கொண்டு போயிருக்கு. எங்கட போலீஸ்காரன் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதை மறைச்சிருக்கிறான். மறைச்சு இவன்கிட்ட ஏதோ பெருசா கறக்கலாம் என்று சொல்லி இவன் ஏதோ அவனை மறைச்சாச்சு, இங்க வான்னு சொல்லி வந்து என்ன அது கொண்டு போறேன் என்னன்னு சொல்லி கேட்டான். அப்ப அவன் தூக்கி கொண்டு போனவன் வந்து யோசிச்சான், இது கொஞ்சம் சிக்கலத்தான் பிறப்போன்னு அவன் யோசிச்சிட்டான். உடனே சொன்னான், புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்கல, அதுதான் நான் தூக்கி கொண்டு போறேன். மயக்கம் போட்டு விழுந்த போலீஸ்காரன் 3 நாள் எழும்பையில. இப்ப எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை அவசரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்ட இந்த உலகத்தில் வந்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அவ்வாறில்லாவிடில் பூந்தோட்டமாக முயற்சிக்க வேண்டும். அப்ப எங்களுடைய வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை, எங்களுடைய கைகளில் தான் தங்கி இருக்கின்றது. பூந்தோட்டமா போராட்டமா என்பது
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பூந்தோட்டமாக மாற்றி எங்களுடைய சிந்தனையை நாங்கள் மிக அழகாக சொல்வதென்றால் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு பூந்தோட்டமாக எங்களுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றால் எங்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆசிரியர் ஜீவானந்தன் அவர்கள் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார். இன்றைய வாழ்க்கை முறையில் அவர் பூந்தோட்டத்துக்கு சொந்தக்காரர். பல பூக்களுடைய நறுமணங்களை அவர் நுகர்ந்திருக்கிறார். அதனாலே வாழ்க்கை அவருக்கு ரம்மியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைய வாழ்க்கை எங்களுக்கு பூந்தோட்டமாக அமையவில்லை. இப்போ ஜோகிதன் யோசிக்கிறார், என்னுடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது, என்னுடைய வீடு போர்க்களமாக இருக்கிறது, என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் போர் வீரர்களாகவே தெரிகிறார்களே, இந்த நிலையில் எப்படி பூந்தோட்டமாக அதை அமைக்க முடியும் என்று சந்தேகிக்கிறார். ஆகவே இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டம் அல்ல, போராட்டமே என்று பேசுவதற்காக ஜோகிதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். உயிர் தந்த உறவுக்கும் உணர்வு தந்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கங்கள். மதிப்பிற்குரிய நடுவரவர்களே, என் தரப்பினரே, எதிர்த்தரப்பினரே, டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய தலைப்பின் படி பார்த்தோமேயானால் இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமா போராட்டமா என்பது. எதிர்த்தரப்பினர் பூந்தோட்டம் ஆக்கலாம் என்று கணக்கு சொல்லிட்டு போயிருக்கின்றார். ஆனால் அவர் அதை சொல்றதுக்கே பெரிய போராட்டம் இங்கே நடத்திட்டு போனது போல கிடக்குது. அந்த வகையிலே முதலில் போராட்டம் என்று நாங்கள் எடுக்கும்போது ஒரு சராசரி மனிதன் என்றால் அவனுடைய மாத சம்பளத்தை எதிர்பார்த்து அவனுடைய குடும்பமே தங்கி இருக்கு. அந்த வகையிலே ஒருத்தனுடைய மாத சம்பளம் அதாவது ஒரு மாத இறுதியில் வரும். ஆனால் அந்த மாத இறுதி வரை அவன் படுகின்ற பாடு அது சராசரி மனிதர்களுக்கு தெரியும். இங்கே பூந்தோட்டம் என பேச வந்திருப்பவர்களுக்கும் அறிந்த விடயமாக இருக்கும். அந்த வகையிலே ஒரு மாதாந்த சம்பளத்தை வைத்து அவன் தன்னுடைய குடும்பத்தை மாதம் முழுவதுமாக சமாளிப்பதற்கு எதிர்நோக்குகின்ற பிரச்சனை இருக்கல்லவா நடுவரவர்களே, அதுவே இன்றைய காலத்தில் பெரிய ஒரு போர்க்களமாக இருக்கின்றது. போர்க்களம் என்றால் என்ன? தன்னை நோக்கி வருகின்ற எத்தனையோ அம்புகளையும் வில்களையும் தான் எதிர்த்து போராடுவது. அவனுக்கு அங்கே வருகின்ற அம்புகளும் வில்லுகளும் அவன் தான் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் நடுவரவர்களே. அந்த பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வேணுமானாலும் பெறலாம். உதாரணமாக நாங்கள் தெருவில் போகும்போது கூட இன்று எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கின்றோம். நான் சொல்வது போராட்டம் என்பது கோஷம் போடும் போராட்டம் அல்ல. அதாவது நாங்கள் தெருவில் செல்லும் போது வாகனங்கள் எந்த திசையில், எந்த கோணத்தில், எந்த வேகத்தில், எந்த பாதையில் வரும் என்பது தெரியாது. அடுத்ததாக எவன் எந்த மாதிரி வருவான் என்று தெரியாது. எவனை வெயிட்டிங்ல போட்டுட்டு நாங்கள் எல்லாமே பறந்தோன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் மிகுந்த சூழலில் வாழ்கின்றோம். உதாரணமாக ஒரு வாகனம் செல்லும் பாதையில் எத்தனை வாகனங்கள் வருகின்றது, அதை எத்தனை கோணங்களில் அவதானிக்க வேண்டும். அதுவும் பொதுவாக ஒரு வயது ஆண்மகன் ஒருத்தனை எடுத்தால் ஹரியண்ணாவே அல்லது என்னையும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தோமே ஆனால் அவனுடைய கை எங்கே இருக்கும், கால் எங்கே இருக்கும், கண் ஒன்று ரோட்டில் இருக்கும், ஆனால் ஒன்று வேறு எங்கே இருக்கும் என்று அவனுக்கு தான் தெரியும். அதை இங்கே பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் நடுவருக்கும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் ஒரு வாலிப இளைஞன் என்றெடுத்தால் நோமலாக ஒரு 20 to 25 வயதுக்கு இடையில் இருக்க ஒரு இளைஞர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுடைய பொதுவான பிரச்சனை என்னண்டா, இன்றைக்கு நாட்டில் கன பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கு பொதுவான பிரச்சனை அவற்றை வயது. அதாவது ஒரு இடத்துக்கு போனா அங்க அவைகளுக்கு வர்ற முதலாவது கேள்வி, அப்போ என்ன செய்ய போற? யூனிவர்சிட்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறதுனா இருந்தா என்ன செய்யற? யூனிவர்சிட்டி வரும் வரையும் என்ன செய்ய போற? அடுத்தது யூனிவர்சிட்டி முடிஞ்சு கிராஜுவேட் எடுக்கிறான்டா வேலை என்ற ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறானா இருந்தா அவனுக்குரிய கேள்வி என்ன செய்ய போற? ஏற்கனவே அவன் கணக்க துப்பாக்கி குண்டுகளை கிரியாய் கொண்டிருக்கிற நேரத்தில், துப்பாக்கி குண்டுகளையும் சமாளித்து அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த கேள்வியை கேட்கறதும் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதும் என்ன மாதிரி இருக்குமெண்டா, ஒரு அணுகுண்டை தூக்கி அவனுக்கு முன்னால வச்சா இப்படி இருக்கும். இந்த அணுகுண்டு நோக்கி வரப்போதா அப்பன்னு சொல்லி போட்டு அந்த அணுகுண்டை தூக்கி எறிகிற மாதிரி இருக்கு நடுவரவர்களே அவனுக்கு அந்த கேள்வி என்றது. அது எனக்கு நான் அடிக்கடி எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை என்ற வகையில் எனக்கு அது புரிம்பாக தெரிகின்றது. அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் இன்றைய நாளிலே இன்று பலரும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை என்னென்றால், அந்த காலத்தில் வாழ்க்கையில ஸ்டேட்டஸ் பார்த்து ஓடிக்கொண்டிருந்த சனம் இன்றைக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நாங்கள் திறந்தமா இருந்தால் எத்தனையோ பேர் எத்தனை விதமான கூத்துக்களை காட்டுறாங்க. ஒருத்தன் போய் ஒரு இடத்துல சாப்பிட்றான், ஒருத்தன் போய் ஒரு ஆளோட திரிகிறான். அதுவும் இந்த நோமலா எங்களை மாதிரியான ஆக்களுக்கு பார்த்தோமே ஆனால் அந்த ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கே ஒரு தனியான ஒரு மன தைரியம் ஒன்று வேணும். கடும் வயிற்றெரிச்சலா இருக்கும். வயிற்றெரிச்சல் இல்லை, அதையும் தாண்டி அது வரும். ஆகவே அது ஒரு போராட்டம்.
அதாவது இவன் போய் இந்த இடத்துல சாப்பிட்றான், நான் எப்படி போடுறது, நான் என்னென்ன ஒரு நல்ல உடுப்பு போடுறது, எனக்கு எப்போ 6வது நாள் வெறிவினம், அல்லது நான் எங்கே யாரோட சேர்ந்து போறது என்ற ஒரு பிரச்சனை. அடுத்ததாக பார்த்தோம்னா நண்பர்கள். இங்கே கணவர் சொல்லிவினோம், நண்பர்கள் இருந்தால் எங்கள் வாழ்க்கையெல்லாம் பூந்தோட்டமாக மாறும், வாழ்க்கையெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குமென்னு சொல்லிவினோம். ஆனால் இன்றைய காலத்திலே நண்பர்களை எடுத்தோமே ஆனால் ஓரிரு நண்பர்கள் அல்லது 3 நண்பர்கள் இருந்தால் பரவாயில்லை. ஒரு நண்பர்கள் குழு இருந்தால் ஒரு ட்ரிப் போகிறேன்னு பிளான் பண்ணுறேன், அதாவது ஒரு இடத்துக்கு போகிறேன்னு பிளான் பண்ணால் முதலாவது வார பிரச்சனை என்னென்றா, அவன் வாரானோ நான் வெறே, அவள் வாராளோ நான் வெறே. இது ஒரு பிரச்சனை. அதாவது அவர் ஒருவர் வந்தால் இவர் ஒருத்தர் வர மாட்டேன். அடுத்தது எங்கே போகிறோம்ன்றது பிரச்சனை. அதாவது சிலர் அந்த இடங்களுக்கு போயிருப்பார், சிலர் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டார். அடுத்தது வீட்டில் விடுவினமோ விடமாட்டணுமோன்றது பிரச்சனை. இப்படி கணக்க போராட்டங்கள் இருக்கு நடுவரவர்கள். இப்படி போராட்டங்களை சமாளிச்சு அது ஒரு போர்க்களமாக மாறிடுது. அதை நாங்கள் இனி பூந்தோட்டமாக மாற்றலான்றது அடுத்த வேலை. முதல்ல ஒரு போராட்ட களத்தில் என்னென்ன அந்த அவ்வளவு போரையும் தாண்டி ஒரு தோட்டத்தை உருவாக்குறதே கரைச்சல். அதில் நாங்கள் என்னென்ன பூந்தோட்டத்தை அதுக்கு உருவாக்கி பூக்கள் எல்லாம் மலர செய்ய போகிறோம்ன்றது அடுத்த பிரச்சனையாக இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தோம்டா, இந்திய இந்த சூழல்ல ரோட்டில் மிருகங்கள் தனியாக நடமாடினாலே எங்களால் பார்க்கலாம கிடக்கு. அதாவது என்னண்ட உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக திரியிற என்று மிருகங்களை பார்த்து சொல்லிட்டு நாங்கள் ஏதோ நாங்களே இருக்க கண்ணாடியில் பார்த்து நீ இருக்கிறீங்க எங்களை நாங்களே திட்டிட்டு போகிற ஒரு போர்க்களம் தான் ஐயா இது. அந்த வகையில் இன்று மனிதர்கள் அனைவரும் போர்க்களங்களிலே தமது போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் 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 என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய வாழ்க்கை முறை போராட்டம் என்பதை யோகிதன் அவர்கள் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய போராட்டம் என்பது குடும்ப வாழ்க்கையிலே மிகவும் இன்று இலங்கை சூழலில் மிகவும் இடர் மிகுந்ததாக மாறியிருக்கிறது. ஒரு தனி மனிதன் அவனுடைய தனி மனித வாழ்வியலை கட்டமைக்கும் போது கூட அவனுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு வீதிகளில் செல்வது கூட ஒரு பிரச்சனை மிக்க ஒரு போராட்டமாகவே இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். இல்லை, இன்றைய வாழ்க்கை முறை போராட்டமாக இருக்கவில்லை, அது பூந்தோட்டமாகவே இருந்திருக்கிறது. நாங்கள் அந்த பூந்தோட்டத்துக்குள் நுழைய முடியவில்லை அல்லது நுழைய மறுக்கிறோம் என்கின்ற செய்தியோடு வருகிறார் மாதவி உமாசுத சர்மா அவர்கள். சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சமூக செயற்பாடுகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர். அவரை பேச வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றனர். நடுவர் அவர்களுக்கும் டான் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் என்தரப்பு எதிர்த்தரப்பு வாதிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக நான் தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமா போராட்டமா. அதிலும் எங்களுக்கு இன்று தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டம். ஆக இந்த எதிர்த்தரப்பு நண்பர்கள் எல்லாரும் தங்களுடைய இந்த சொந்த கதை சோகக்கதை எல்லாத்தையும் கொட்டுறதுக்கான இந்த இடமா இந்த தளத்தை பாவிச்சு கொண்டிருக்கீனம்ன்றதை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொண்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக இந்த இன்றைய கால இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு கௌரவத்தை எடுத்துக்கொள்ளணும் என்ற ஒரு அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ளணும் என்ற இந்த முனைப்பு மிகவும் பாரதூரமாக இருக்குது. அதுதான் அவைய இந்த மாதிரி இந்த சோகக்கதைகளை பொது தளங்களையும் பகிர்றதுக்கும் பொது இடங்களில் ஒரு பேச்சுக்குரிய விஷயமா கொண்டு வரதுக்குமான விடயங்களாக இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் வந்த பிறகு எல்லாருமே தங்களை ஒரு பெரிய ஆக்களாகவும் தங்களுடைய சமூகத்தில் தாங்க ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை பிடிக்கிற ஒரு ஆக்களாகவும் தங்களை காட்டிக்கொள்ளணும் என்ற முனைப்பில் தாங்க போற வர இடங்கள்ல இருந்து தாங்க பேசுற விடயங்கள்ல இருந்து தாங்க பாக்குற விடயங்கள்ல இருந்து எதெல்லாம் பெஸ்டா தெரியுதோ அந்த எல்லா விடயங்களையும் எடுத்து ஒரு பெஸ்டான விஷயங்களை மட்டுமே போடக்கூடிய ஒரு தளங்களா இந்த சமூக வலைத்தளங்களை பிரயோகிச்சு கொண்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாங்க இன்றைக்கு சாதாரண சாப்பாட்டை சாப்பிட்டாலும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு நினைக்காம அங்க பேர் அவன் எப்படி எல்லாம் சாப்பிட்றான் நான் இதைத்தானே சாப்பிட்றேன்னு சொல்லி நினைக்கிற அந்த தருணத்துல இருந்துதான் எங்களுடைய இந்த ஒப்பீடு ஆரம்பமாகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக இந்த ஒப்பீடுகளும் இந்த சமூக கௌரவங்களுக்கான இந்த போட்டிகளும் தான் இந்த மாதிரி இளைஞர்களை எங்களுக்கு சரியா வழியில இந்த வாழ்க்கை கிடைக்கல பூந்தோட்டமா மாறையிலன்னு சொல்லி புலம்புறதுக்கான விஷயமா மாறுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த எதிர்த்தரப்பில் பேச வந்திருக்கிற இந்த நண்பர்களை எடுத்து பார்க்கலாம். அவைக்கு என்ன குறை, நல்ல பல்கலைக்கழக கல்வி இல்லையா, வேலை இல்லையா, வேலை வாய்ப்புகள் கிடைக்காதா, அப்படியெல்லாம் கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. அவைக்கு என்னடா இன்றைக்கு என்னுடைய நண்பன் பீஸா ஹட்டுக்கு போகிறான், நான் போக முடியாமல் இருக்குது. என்னுடைய வேலை சரியில்லையான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கு 50 நேரம் உழைக்கிறேன், அவன் 70 நேரம் உழைக்கிறான். அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்கு அவைக்கு. ஆக அவைக்கு சமூக அந்தஸ்துக்காக வேண்டின ஒரு போட்டியும் பொறாமையும் தான் இருக்கே தவிர வாழ்க்கை போராட்டமாக இருக்குன்னு சொல்லி எந்த காலத்திலையும் அவையால் சொல்லிட முடியாது.
முந்தின காலங்கள்ல எல்லாம் பார்த்தா இந்த 3 வேளை சாப்பாடுன்றதே எத்தனை குடும்பங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விடயமா இருந்திருக்குன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும். இந்த போராட்ட காலங்களில் வந்து உயிருக்கு பயந்தோடி வாழ்ந்த தலைமுறையில இருந்து வந்த நாங்க வந்து இன்றைக்கு இந்த சமூகங்கள்ல வந்து அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு சொல்லி புலம்பி தள்ளுற ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிறோம். இது ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டா வந்து இன்றைக்கு எல்லாருமே வந்து சொல்லி கொண்டிருக்கணும். இந்த இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கை போராட்டமா மாறிட்டுன்னு சொல்லி பாரதூரமா வந்து சொல்லி கொண்டிருக்கணும். இவைக்கெல்லாம் என்ன குறை இருக்கு? இன்றைக்கு முந்தின காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவைக்கு எந்த குறையுமே இல்லாத ஒரு சொபிஸ்டிகேட்டட்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில தான் இருந்து கொண்டிருக்கணும். அப்படி இருந்து கொண்டும் இவை இன்றைக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அடுத்தவர்களோட எங்களை வந்து ஒப்புறது தான். எங்களுடைய வளர்ச்சியில நாங்க நேற்று அப்படி இருந்தோம், இன்றைக்கு அப்படி இருந்தோம்னு சொல்லி பார்க்காம அடுத்தவனோட எங்களை வந்து ஒப்பிட்டு கொண்டிருக்கணும். அதுதான் இந்த பொருளாதார ஒப்பீடுகளா இருக்கலாம், இல்லாட்டி அவன் கார் வாங்கிட்டான் நான் வாங்கலைன்றதா இருக்கலாம், இல்லாட்டி இந்த வெளிநாட்டுக்கு போன உறவுகளோட எங்கட நிலைமையை ஒப்பிடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஒப்பீடுகள் தான் அவர்களை வந்து இந்த போராட்டமா மாறிட்டுதுன்னு சொல்லி சொல்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்தது இந்த செல்ஃப் லவ்னு சொல்லலாம். இன்றைக்கு நாங்கள் எங்களை முதல்ல நேசிக்கணும், எங்களோட குடும்பங்களை வந்து நேசிக்கணும். அப்படி இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பொருளாதார பிரச்சனை வந்து பிரச்சனையாக தான் இருக்க போகுது. ஆனால் அது ஒரு பிரச்சனையாக எடுக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம், என் குடும்பத்தை வந்து முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம், 2 வேலைக்கு போகலாமா, சனி ஞாயிறு லீவ் வந்து அடுத்த ஒரு பாடத்தை படிப்பிச்சு நான் ஒரு டீச்சிங் கிளாஸ் கொடுக்கலாமான்னு சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை வந்து வேலை வாய்ப்புகளை வந்து தேடிக்கொண்டு ஓட வைக்குது. அப்படி இருக்கும்போது படித்த அடுத்த பட்டதாரி தலைமுறையில் இருக்கிற இந்த இளைஞர்கள் வந்து இன்றைக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விடயமா இருக்குதுன்னு சொல்லி இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில இருந்தவே கூட தங்களுடைய வாழ்க்கை எந்த நேரம் போராட்டம்னு சொல்லி அழுது படிஞ்சு கொண்டும் இருக்கையில, இந்த மாதிரி புலம்பி தள்ளிக்கொண்டும் இருக்கையில எப்படி வாய்ப்புகளை உருவாக்கலாம், இந்த நாட்டில் உயிர் வாழ பாய்ந்தவர்கள் கூட அடுத்த நாட்டில் போய் எப்படி நாங்கள் பிழைக்கலாம்னு சொல்லி தான் பாதிச்சினோம். ஒரு மொழி தெரியாத தேசங்களில் கூட போயிருந்து தங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டின தலைமுறைகள்லேருந்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிற படிப்பறிவு இருக்கிற நல்ல ஒரு நாட்டு சூழல் இருக்கிற ஒரு நிலைமையில இருந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த எதிரணியினர் தங்களுடைய சோகக்கதையை தான் முற்றுமுழுதா சொல்றதுக்கு இந்த தலைப்பை நம்பி வந்திருக்கணும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் எவ்வளவுதான் இந்த பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில சந்திச்சாலும் நகைச்சுவை உணர்வையும் மகிழ்ச்சியையும் வந்து கொண்டு வரும்போது எங்களுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில சின்ன சின்ன தருணங்கள் மகிழ்ச்சிப்படக்கூடியதா இருக்குது, நிறைய தருணங்கள் வந்து நகைச்சுவை உணர்வு மிக்கதா இருக்கு. அந்த தருணங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போக முடியும். எப்பவுமே நாங்கள் வந்து கஷ்டமா இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க ஈடுபட்டு செய்யறதை விட எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு படிப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதுல இருக்க நல்ல விஷயங்களை பிடிச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அடுத்த கட்டங்களை போகும்போது நாங்க இந்த ஒப்பீடுகளை குறைச்சோம்னு சொல்லி சொன்னாலே மன நிம்மதியோட நிறைவா எங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். ஆக இன்றைக்கு இந்த பொருளாதார பிரச்சனை என்றது எங்களுக்கு மட்டும் இல்லை, நாளாந்த கூலி வேலைக்கு போற மக்களுக்கு கூட இந்த பொருளாதார பிரச்சனை என்ற பிரச்சனையா தான் இருக்கு. ஆக அங்கே இருக்கிற ஒருத்தரும் வந்து தங்களுக்கு இந்த நாட்டில் இருக்க பிடிக்கலையேன்னு சொல்லி ஒருத்தரும் சொல்றது இல்லை, அடுத்த வாழ்வாதார தொழிலை தேடித்தான் போயினோம். அப்படி இருக்கும்போது இந்த படித்த இளைஞர்கள் வந்து ஏன் இன்றைக்கு இப்படி எல்லாம் சொல்லினோம் என்று அவர்களும் சிந்திக்கணும்னு சொல்லி விடைபெறேன். நன்றி. மாதவி உமாசுத சர்மா அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது கல்வியை பெற்றிருக்கிறார்கள். பொருளாதாரம் வலுவடைந்திருக்கிறது அல்லது உள்ள பொருளாதாரங்களை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை செப்பனாக செய்கிறார்கள். அதுபோல என்னதான் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் நகைச்சுவையோடும் கூட்டு வாழ்க்கை முறையோடும் அவர்கள் இருக்கிறார்கள். அந்நிய தேசங்கள் சென்றாலும் கூட அந்த தேசத்திற்குரியதாக மாற்றமடைந்து அந்த தேசத்தின் பண்புகளோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் வாழ்க்கை பூந்தோட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பூந்தோட்டம் இல்லை என்று சொல்லுபவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடுவதனால் தான் அவர்களுக்கு அது போராட்டமாக தெரிகிறதே ஒழிய அது பூந்தோட்டமாகவே இருக்கிறது என்று தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது இந்திரகுமார் பிரியந்தி அவர்களுக்கு ஒரு சலசலப்பு வருகிறது. ஏனென்றால் சலசலப்புக்கு பக்கத்தில் இருப்பதால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்தின் இறுதி ஆண்டு மாணவி, இப்பொழுது நமது டான் தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்வுக்கு புதியவராக இருந்தாலும் இந்த பேச்சுத்துறையில் அவருடைய அனுபவம் அமைந்திருப்பதால் இப்பொழுது இன்றைய வாழ்க்கை முறை போராட்டமே என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். டான் டிவி நேயர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும்
இன்றைய வாழ்க்கைச் சூழலை பூந்தோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது எதிரணியினருக்கும் எனது அணியினருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள். இன்றைய வாழ்க்கைச் சூழலில் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்பதற்கிணங்க இன்றைய வாழ்க்கைச் சூழல் போராட்டமே என்று நான் உறுதிபட கூற வந்துள்ளேன். நிஜங்களை மறைத்து முகமூடிக்குள் எங்களது வாழ்க்கையை பூட்டிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறிருக்க எனது எதிரணியினர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக வாழ்ந்து கொண்டிருப்பது முக்கியமாக நம்முடைய நாட்டின் பொருளாதார விலைவாசிகளுக்கு அமைய அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது உண்மையாகவே அபூர்வமாகத்தான் இருக்கின்றது. முன்னெல்லாம் நாம் பார்த்தோம்னா நம்முடைய தாத்தா பாட்டிமார் 10-15 குழந்தைகளை பெற்று அவர்களை ஒழுங்கான முறையில் வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதுவே இப்போது நாம் பார்த்தோமானால் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பது என்பதே மிகப்பெரிய போராட்டமாகத்தான் இருக்கின்றது. அண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தோமானால் அதை நாம் முற்றுமுழுதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் மீறி அந்த குழந்தை அந்த பெற்றோர்களின் கையில் கிடைத்த பிற்பாடு அந்த குழந்தையை இந்த சமூகத்தில் எவ்வாறு நல்ல பிரஜையாக வளர்த்தெடுப்பது என்பது உண்மையில் பூந்தோட்டமானது ஒன்றாக இருக்கப் போவதில்லை. அது மிகவும் போராட்டமானதாகத்தான் இருக்கிறது இக்கால சூழ்நிலையை பார்த்தோமானால். அண்மையில் நாம் மன்னாரில் நடந்த சம்பவங்களை பார்த்தோமானால் இது பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த போராட்டங்களின் பிறகும் அந்த குழந்தை அந்த பெற்றோர்களின் கையில் கிடைத்த பிற்பாடு அந்த குழந்தையை இந்த சமூகத்தில் எவ்வாறு நல்ல குழந்தையாக வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கின்றது. இந்த போதை வஸ்துக்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் அவர்களுக்குரிய சிறந்த கல்விகளை கொடுப்பது என்பது உண்மையிலேயே அவ்வளவு இவர்கள் கூறியது போல பூந்தோட்டமானதாக இருக்கப் போவதில்லை. இக்கால சிறுவர்கள் இலகுவாக திசை திருப்பக்கூடிய நிறைய சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், நிறைய திசை திருப்பக்கூடிய வழிகள் இந்த காலத்தில் எங்கும் கொட்டி கிடக்கிறது என்பதையே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மத்தியில் அந்த குழந்தையை எவ்வாறு வளர்த்தெடுப்பது தொடங்கி அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதிலிருந்து பெற்றோர்களின் போராட்டம் அந்த குழந்தை பிறந்தது முதலே ஆரம்பித்து விடுகின்றது என்பதை நான் உறுதிபட கூறுகின்றேன். இப்போ நான் இங்கே நிற்கிறதுக்கு கூட என்னுடைய அப்பா அம்மா எவ்வளவோ விமர்சனங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். முக்கியமாக பார்க்க போனால் இப்பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, இந்த பிள்ளையை அங்கே இங்கே அனுப்புறீங்க, இந்த பிள்ளைக்கு இப்போ கல்யாணம், என்ன படிக்க வைக்கிறீங்க, ஏன் இவ்வளோ படிக்க வைக்கிறீங்க, இந்த பிள்ளைக்கு இந்த படிப்புக்கெல்லாம் செலவழிக்கிறதுக்கு நகை நட்டை வாங்கி போடலாம் தானே, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் என்னுடைய அப்பா அம்மாவும் தினந்தோறும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதையும் தாண்டி என்னை இவ்வளவு தூரம் அவர்கள் அனுப்புகிறார்கள். என்னை நம்பி ஒரு இடத்திற்கு என்னுடைய பிள்ளையால் இதெல்லாம் முடியும் என்று நம்பி அவர்கள் அனுப்புகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை அந்த போர்க்களத்தில் பணயம் வைக்கிறார்கள் என்பதை நான் மறுக்க மாட்டேன். இவர்களும் தங்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறது என்பதை மார்தட்டி சொன்னாலும் அவர்களுடைய பெற்றோர்களும் இவர்களுக்கான பூந்தோட்டமான வாழ்வை கொடுப்பதற்கு அவர்களுடைய வாழ்வை போராட்டமாகத்தான் போர்க்களமாகத்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது அவர்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும். அடுத்ததாக எனது எதிரணியினர் கூறியிருந்த பல்கலைக்கழக வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தானே இருக்கின்றது, இவர்கள் போராட்டமாக இருக்கின்றது என்று பூசி மலிப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. உண்மையிலே பார்க்க போனால் பல்கலைக்கழகத்திற்கு இலங்கையிலிருந்து எல்லா மூல முடுக்கிலிருந்துமே மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை சேர்வதற்கான முக்கிய ஊடகமாக பேருந்தும் புகையிரதமும் தான் இருக்கின்றது. அவர்கள் பல்கலைக்கழகத்தை சேர்வதற்கு ஆகக்கூடியது 5-6 பஸ்ஸுகளை எடுத்து அந்த பல்கலைக்கழகத்திற்கு சேரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் அத்தனை பஸ்ஸுகளை மாறி வரும்போது அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய இன்னல்களை இந்த பூந்தோட்டத்தை சார்புபடுத்தி கதைக்கின்ற எதிரினர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே வாழ்க்கை என்பது இவர்கள் கூறக்கூடிய அளவு பூந்தோட்டம்தான் என்று நாம் கூறிவிட முடியாது. அந்த பூந்தோட்டத்தை அடைவதற்கு நாங்கள் எவ்வித இன்னல்களை கடந்து அந்த பூந்தோட்டத்திற்கு வருகிறோம் என்பதை இவர்கள் மறைத்து பூந்தோட்டம்தான் வாழ்க்கை என்று இவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக நாம் பார்க்க போனால் அந்த ஏஐ என்பது இப்பொழுது ஒரு பூந்தோட்டமான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் அது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஈஸியாக்குகிறது. அசைன்மெண்ட் செய்ய ஈஸியாக இருக்குது என்று ChatGPT யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்னுடைய வாழ்க்கை ஈஸியாக இருக்குன்னு நாங்கள் அதை நோக்கியே போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையின்படி அந்த ஏஐ என்றது எப்படின்னு சொன்னால் நெத்தலியை போட்டு சுறாமீனை பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய தரவுகள்லேருந்து நம்முடைய நேரத்திலிருந்து எல்லாமே அந்த ஏஐ உள்வாங்குது.
இதனூடாக என்ன நடக்குது என்று சொன்னால், நம்முடைய தரவுகளை ஒரு முதலாளித்துவ வர்க்கத்திற்கு நம்மை அறியாமலேயே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன என்பதை நான் என்னை அறியாமலேயே ஒரு எதிரிக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்க போனோமானால், இது பூந்தோட்டமாக ஒரு மாய வலையில் காண்பிக்கப்படுகின்ற ஒரு பெரிய போராட்டத்தை இவர்கள் சந்திக்க வேண்டிய காலநிலை வெகு விரைவில் இல்லை என்பதை நான் இப்பொழுதே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக, போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை, காட்டினிலே நடக்கின்றோம், முட்களின் வழியொன்றும் மரணமில்லை என்று முத்துக்குமார் அவர்கள் அழகாக கூறியிருக்கிறார். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டம் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டாலும் போராட்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது. அதை நாம் போராடித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை ஆணித்தரமாக கூறி இந்த வாழ்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்திரகுமார் பிரியந்தி அவர்கள் ஆழமான பரப்பினூடாக நிறைய தகவல்களை எங்களுக்கு பகிர்ந்திருக்கிறார். உண்மையை பேசுவதற்கு ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்பதற் போல அவருடைய ஆழமான கருத்துக்கள் இருந்தது. எங்களுக்கு சில பேருக்கு சிறிய சம்பவங்கள் அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இல்லை, ஆனால் பலருக்கு அது போராட்டமாக இருக்கிறது. ஒரு பேருந்திலே ஏறி அந்த இடத்தை அடைவதற்கு கூட பல போராட்டத்தில் ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. அயோத்தி பற்றி ஒரு நவீன கவிதையில் சொல்வார்கள், நாங்கள் பாபர் மசூதிகள் இடிப்பாருலர் கட்டுவார் இல்லை. பஸ்ஸிலே பயணம் செய்கிற பெண், நாங்கள் இடிப்பாருலர் கட்டுவார் இல்லை. அந்த மாதிரி அந்த சூழல் ஒரு போராட்டம் மிகுந்த வாழ்வியலை இன்றைய சூழல் தந்து நிற்கிறது. இன்று பிறந்து இந்த குழந்தை இந்த உலகுக்கு வருவதே ஒரு போராட்டமாக மாறிவிடுகிறது. எத்தனை மருத்துவத்துறைகள் வளர்ச்சி அடைந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் சுகப்பிரசவத்துக்கு போக முடியவில்லையே, ஏன் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த சூழலில் இது போராட்டம்தான் என்று தனது அழகான கருத்துக்களில் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். இப்போது அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை போராட்டமாக இல்லாமல் பூந்தோட்டமாக ஆக்கி இருக்கிறேன், அதனுடைய சாட்சியங்களாக அதை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இறுதி ஆண்டு மாணவி அர்ச்சனா பாலச்சந்திரன் அவர்களை தன்னுடைய கருத்துரையை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். திங்களோடும் செரும்பெருத்தி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என்ற பெருமையோடு தமிழால் அவை வணங்கி, நடுவரையா அவர்களே, சகபேச்சாளர்களே, உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற டான் தொலைக்காட்சியினுடைய அத்தனை தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறை பூந்தோட்டமா போராட்டமா என்பது ஆகும். தலைப்பை பற்றிய வரையறை என்னுடைய அணியினுடைய தலைவர் மிகவும் எளிமையாகவும் மிகவும் தெளிவாகவும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆக நான் தலைப்பை பற்றி பெரிதாக கதைக்க தேவையில்லை. வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால், இன்பம் துன்பம் இரண்டும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அப்படியாக இறைவனால் இன்பமும் துன்பமும் நிறைந்து சுவாரஸ்யப்படுத்தப்பட்ட ஒரு பரிசிலாக எங்களுக்கு இறைவனால் தரப்படுகின்ற பரிசு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படியாக வாழ்கிறோம் என்பதுதான் போராட்டமாகவும் பூந்தோட்டமாகவும் மாற்றுகின்ற காரணி. அதுதான் வாழ்வியல் வாழ்க்கை முறை என்று நான் நினைக்கிறேன். ஆக எப்படி என்றால், ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தா, அனுபவி ராசான்னு அனுப்பி வச்சான். இப்படியாகத்தான் இன்றைய வாழ்க்கை எங்களை அனுபவித்து வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை போர்க்களமாக பார்ப்பதும் பூந்தோட்டமாக பார்ப்பதும் எங்களினுடைய கண்ணோட்டங்களை பொறுத்ததுதான். எப்படி என்றால், போராட்டம் என்பது சிறு பயணம் போன்றது, ஆனால் பூந்தோட்டம் என்பது நாங்கள் சேருகின்ற இடம். அவ்வாறாகத்தான் எங்களுடைய வாழ்வில் போராட்டங்கள் சிறிதளவு இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பூந்தோட்டங்கள் நிறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எதிர்த்தரப்பினுடைய முதலாவது பேச்சாளர் கூறினார், தான் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த சோக கதைகள் அத்தனையும் சொன்னார். அதாவது தான் சிங்கிளாக இருக்கிறேன் என்பது மட்டும்தான் அவருடைய தலைப்பு. இந்த தலைப்பு சார்ந்தவர் எதையுமே பேசிக்கொள்ளவில்லை. தான் சிங்கிளாக இருக்கிறேன், பார்க்க வைத்தறிச்சலாக இருக்கிறது. ஏன் பேசினார், எதற்கு பேசினார், என்ன தலைப்பில் பேசினார் என்பதை யாருக்குமே தெரியாது.
அதே போல எங்களினுடைய எதிர்த்தரப்பினுடைய இரண்டாவது பேச்சாளர் அதிகமாக பயன்படுத்திய வசனம் பூசி மொழிகி செல்கிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்களுடைய பேச்சு அப்படியாகத்தான் இருந்தது. எதை பேசுகிறேன் என்பதை விட ஏதோ தலைப்பு சார்ந்து பூசி மொழிகி பேசிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக பேசினார். அவர் சொன்னார், அன்றைக்கெல்லாம் 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்தார்களாம். அதுதான் சொல்கிறோம், அன்றைக்கு 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு போராட்டமாக இருக்கிறது என்றால் 2 அல்லது 3 பிள்ளைகளை பெற்று வளருங்கள், அந்த அளவும் போதும். அதற்காக எந்த ஒரு தாயுமே தன்னுடைய பிரசவ வைராக்கியம் என்ற ஒன்றை விட்டுக் கொடுப்பதில்லை என்பதுதானே உண்மை. அதே போல இந்த பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய பாடு என்ற ஒரு பெரிய பாட்டை பாடியிருந்தார். நான் சொல்கிறேன், இலவச கல்வி என்கின்ற முறையிலே இன்று அனைவருக்கும் கல்வி. அதாவது நாங்கள் ஏதோ ஒன்றில் பாஸ் பண்ணவில்லை என்றால் தொழிற்கல்வி, பாஸ் பண்ணினோம் என்றால் பல்கலைக்கழகம். இப்படியாக எங்களுக்கு பல்கலைக்கழகங்களும் கல்வி முறையும் இலவசமாக கிடைக்கிறது என்றால் நாங்கள் கல்வி என்கின்ற போராட்டத்தில் இருந்து விடுபட்டிருக்கிறோம் என்பதுதானே உண்மை. பூந்தோட்டங்கள் என்றுமே அதுவாக அமைவதில்லை. நாங்கள் அமைக்கின்ற விதத்தில், வித்தையில், அந்த விசித்திரத்தில் தான் அமைந்திருக்கிறது. அப்படியாகத்தான் வாழ்விலும் என்றைக்குமே துன்பங்கள் இருக்கிறது தான். ஆனால் அந்த துன்பங்களை நாங்கள் எப்பொழுது பிரச்சனைகளாக பார்க்கிறோமோ அன்றைக்கு நாங்கள் பயப்படுகிறோம், அன்றைக்கு எங்களால் முன்னோக்கி நகர முடிவதில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையிலே வருகின்ற சவால்களாக என்றைக்கு எடுக்கிறோமோ அன்றைக்கு எங்களால் முன்னோக்கி நடக்க முடியும். எங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிவு வருகிறது என்றால் அதுதான் எங்களினுடைய வாழ்வை நாளை பூந்தோட்டமாக மாற்றப் போகின்ற காரணி என்பதுதான் உறுதி. ஆக எங்களினுடைய மனநிலையில் தான் இந்த வாழ்க்கை போராட்டமாக மாறுவதும் பூந்தோட்டமாக மாறுவதும் இருக்கிறது. எங்களினுடைய எதிர்த்தரப்பினுடைய 3 பேருக்கும் இதுக்கு நான் ஒரு எளிமையான வரியை சொல்ல விரும்புகிறேன். உன்கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ளும் சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு, சுப வேளை நாளை மாலை சேருமே. இப்படியாக ஒரு மிகப்பெரிய மிக அருமையான பாடல் ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் எங்களினுடைய எதிர்த்தரப்பு கேட்டிருக்கவோ அனுபவித்திருக்கவோ இல்லை என்பது நான் கண்கூடாக பார்க்கிறேன். ஏனென்றால் எதிர்த்தரப்பினுடைய பேசிய 2 பேச்சாளர்களுமே அந்த பெண்ணாடைகளை போல தேவையான எல்லாத்தையும் மடிய விட்டு தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து வைத்து இன்றைக்குமே எங்களுக்குத்தான் போராட்டம் போராட்டம் என்று பெரிய ஆக்ரோஷ பேச்சுக்கள் எல்லாம் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். பாவம். இப்பொழுது எனக்கு எதிர்த்தரப்புக்கு ஒரு விடயம் சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. என்னென்றால், விக்கலுக்கு பயந்தா வயிறை நிறைக்க முடியாது. ஆக நீங்கள் போராட்டம் என்று நினைத்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. இறுதியாக ஒரு கதையை கூட நினைக்கிறேன். ஒரு கடற்கரைக்கு ஒரு தந்தையும் அந்த தந்தையினுடைய சிறு குழந்தையும் செல்கிறார்கள். கடற்கரை மணலிலே விளையாடுகிற போது அந்த குழந்தை மிகவும் அழகாக ஒரு வீடு கட்டி, சுற்றி மதில் கட்டி, முன்னுக்கு வாசல் வச்சு பின் வாசல் அடைச்சு ஜன்னல் வச்சு காத்து வர்றதுக்கெல்லாம் கட்டிட்டு சரியப்பா இனி நாங்கள் வீட்டை போவோம்னு கேட்க அந்த அப்பா இந்த எதிர்த்தரப்பு மாதிரி கொஞ்சம் அப்பா கேட்கிறார், நீ கட்டின வீட்டில் நீ குடியேறாம வாரியேண்டு. அப்ப அந்த பிள்ளை சொல்கிறது, அந்த வீட்டில் அலைகள் வந்து குடியேறட்டும், நாங்கள் எங்களினுடைய வீட்டிற்கு செல்வோம் என்று. அப்படியான மனநிலையில்தான் இன்று பூந்தோட்டங்களாக இருக்கிறது என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அர்ச்சனா பாலச்சந்திரன் அவர்கள் சிறப்பாக தனது வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். விக்கலுக்கு பாய்ந்தா வயிறை நிறைக்க முடியாது, அழகான ஒரு எடுகோளோடு அதை சொல்லி இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற சவால்களை எல்லாவற்றையும் நாங்கள் அதனை சாதுரியமாக மாற்றி பூந்தோட்டமாக அமைக்கின்ற போதுதான் வாழ்க்கை மிளிர்வாக இருக்கும் என்பதை பதிவு செய்திருக்கிறார். நிறைவாக, இன்றைய வாழ்க்கை போர்க்களமே என்று பேசுவதற்காக எங்களுடைய கரிகரன் அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த பேச்சுத்துறையிலே மிகவும் சிறப்புற்று தான் நடந்து போன பாதைகளிலே பலரை உருவாக்கி செல்பவர். தான் மட்டும் வெற்றி பெற மட்டும் நோக்கமாக இல்லாமல் தாம் சார்ந்த குழுவும் தாம் சார்ந்த சகபாடிகளும் வெற்றி பெறுவோம் என்பதற்காக ஒரு இளைஞனாக வழிநடத்தி செல்வதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அவருடைய அந்த பணியை வாழ்த்தி இப்பொழுது இன்றைய சூழலில் வாழ்க்கை
போர்க்களமே என்று வாதிடுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகவாழ் டான் டிவி சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு நான் நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகிறேன். இன்றைக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பானது வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா என்பதாகும். எனக்கு இங்கே எதிரணி மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, இந்த பூக்கள் பூந்தோட்டங்கள் என்று பற்றி கதைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அன்பு அண்ணா ஜீவானந்தனுக்கு காதலர் தினத்துக்கு கூட ஒரு ஒற்றை ரோஜா கிடைக்காது. அவர் வாழ்க்கை பூந்தோட்டம் என்று பேசுகிறார். இருக்கக்கூடிய 2 பெண்களும் தலையிலே இயற்கை பூவை வைக்கிறார்களா பிளாஸ்டிக் பூவை வைக்கிறார்களா என்ற நிலை கூட அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜீவானந்தனுக்கு ஒற்றை பூ இல்லை, பூங்கொத்து தான் கிடைத்தது. பூங்கொத்து கிடைக்கிறது, யாரிடமிருந்து கிடைக்கிறது என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. வானவில்களும் வட்டமாகி கொண்டுதான் இருக்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது அன்பு தங்கை அர்ச்சனா இறுதியாக பேசினார். பன்னாடைகள் என்றார். நாங்கள் பன்னாடைகள் ஏற்றுக்கொள்கிறோம். குடும்பத்திற்காகவும் எங்களை நம்பி வந்திருக்கக்கூடியவர்களுக்காகவும் அக்காக்களுக்காகவும் அண்ணாக்களுக்காகவும் தம்பிகளுக்காகவும் தங்கைகளுக்காகவும் அத்தனையும் தியாகம் செய்துவிட்டு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய வலிகளையும் சோகங்களையும் மாத்திரம் எங்களுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நாங்கள் பன்னாடைகள் ஏற்றுத்தானாக வேண்டும். அடுத்ததாக பேசினார், பூசி மழுகுகிறோம். நிச்சயமாக நாங்கள் பூசி மழுகுகிறோம். இன்றைக்கு இந்த எங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் கண்கலங்கி விடக்கூடாது என்பதற்காக, பெற்ற தாய் கண்கலங்கி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் முன்னாலெல்லாம் சிரித்துவிட்டு இரவு தலையணையிலே நாங்கள் கண்ணையரும் பொழுது கண்ணழுகிறோம் அல்லவா? நாங்கள் பூசி மழுகிக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு கண்ட நாயெல்லாம் கேளாத கேள்விகள் கேட்கும் பொழுது, எங்களை விட படிப்பறிவில்லாதது நீ ஓயல் படித்தனியா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவற்றையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சிரித்துக் கொண்டு கடந்து செல்கிறோம் அல்லவா? நாங்கள் பூசி மழுகிக் கொண்டுதான் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சமூகத்தினுடைய சீண்டல்கள் சிரிப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு பெண் அரிதாரம் பூசிக்கொண்டு சிரிக்கிறாள் அல்லவா? அவள் பூசி மழுகிக் கொண்டுதான் இருக்கிறாள் என்றால் போராட்டம் மிகுந்த இந்த சூழலில் நாங்கள் பன்னாடைகள் தான், நாங்கள் பூசி மழுகிக் கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அன்பு நண்பி மாதவி பேசினார். மாதவி பேசும்பொழுது சொன்னார், நகைச்சுவையாக இருந்தால் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று கூறினார். நான் கேட்கிறேன், பால்மா இல்லை என்று அழக்கூடிய பிள்ளையின் முன்னால் போய் நின்று நீங்கள் சிரித்தால் அந்த பிள்ளைக்கு பசி அடங்கி விடுமா? வாகனத்துக்கு அடிக்க பெட்ரோல் இல்லாமல் இருக்கும் பொழுது பெட்ரோல் சைட்டுக்கு முன்னால போய் 4 நல்ல ஜோக்கு அடிச்சா அவன் பெட்ரோல் அடித்து விடுவானா? வீட்டிலே மனைவி உழைவைக்கு அரிசியிலும் இல்லை எனும் பொழுது கடைவாசல்களில் போய் நான் சொல்ற ஜோக்க கட்டு சிரியுங்கன்னு சொன்னால் அரிசி தருவார்களா? ஆக நகைச்சுவை எல்லா இடத்திற்கும் பொருந்தாது, அது போராட்ட குணத்தை மாற்றாது என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நடுவர்களே, இந்த போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். நாங்கள் எல்லாம் போராடாமல் பிறந்து விட்டோம். இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைகளே, எனது அன்பு தங்கை கூறியது போல, பிரியந்தி கூறியது போல, இன்றைக்கு பிறப்பதே போராட்டமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள், அதிர்ஷ்டத்தின் வாயிலாக போராடாமல் பிறந்து விட்டோம். ஆனால் பாடசாலைகளிலே மதிப்பெண்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழகங்களிலே பலர் A+க்காக போராட நாங்கள் C+க்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி பல்கலைக்கழகம் முடிந்து ஒருவாறு பட்டத்தை பிச்சையாக எடுத்துக்கொண்டு வெளியே வந்தால் நாங்கள் வேலை வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கிறோம். வேலை முடிந்த பிறகும் பலர் திருமணத்துக்காக போராடுகிறார்கள். அதிலும் இந்த 90களின் குழந்தைகள் திருமணம் நடக்குமா என்ற கேள்வியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். திருமணம் நடந்தால் இன்றைக்கு குழந்தை பெறுவதே போராட்டமாகத்தான் இருக்கிறது. பலருக்கும் குழந்தை தென்னிந்தியாவில் தான் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. குழந்தை கிடைத்தால் வீடு வாசல், வீடு போனால் எங்களுக்கு நேரத்தோடு போராட்டம். இப்படி எல்லாமே போராடி நோயோடு போராடி மண்டையிலே சொட்டை விழுந்து அதை மொட்டை என்று இவர்கள் கிண்டலடித்து அதற்கும் பிறகு எங்களுக்கு பூமரங்கள் என்று பெயர் வைத்து திருமணம் செய்து வைத்து எல்லாவற்றையும் போராடி கடைசியிலே நோயோடு போராடி மரணத்தோடு போராடி கொண்டிருக்க எங்களுக்கு இடையிடையே மின்னலாகத்தான் இந்த சந்தோஷங்கள் பூந்தோட்டங்களாக வந்து செல்கிறது என்பதை நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூறினார்கள் அல்லவா, ஆண்கள் எல்லாம் பூந்தோட்டங்களின் மேல் படுத்திருக்கிறார்கள். எங்கே நாங்கள் படுத்திருக்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பெண்கள் வெளியிலே துன்பங்களை காட்டி விடுவார்கள், ஆண்கள் காட்டக்கூடாது. ஏனென்றால் இந்த சமூகம் ஆண் பிள்ளை அழக்கூடாது என்கிறது. நாங்கள் வீட்டுக்குள்ளேயே குமரிக்கொண்டிருக்கிறோம். இந்த குடும்பத்திற்காக வாழ்ந்த 45 இந்த குடும்பத்திற்காக வெளிநாடு செல்கிறோம், அங்கே பணிகளிலே உழைக்கிறோம். 45 வருடங்களுக்கு பிறகுதான் திருமண பேச்சை சில ஆண்களுக்கு எடுக்கிறார்கள். அவர்களை இந்த சமூகம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சா பிறகு பூமரங்கள் என்ற ஒரு பட்டத்தோடு திருமணம் செய்து வைப்பார்கள். ஈழத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்தும் இவ்வாறு போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் பூந்தோட்டத்தில் இருக்கிறோம் என்று. மாதவி கூறினார், அங்கீகாரத்திற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோமாம் என்று.
எங்களுடைய போராட்டமே அங்கீகாரம் தான் ஐயா. ஈழத்தினுடைய போராட்டம் எதற்காக நாங்கள் ஆரம்பித்தோம்? அங்கீகாரத்திற்காகத்தான் ஆரம்பித்தோம். அந்த போராட்ட களத்திலே விதையாளர்கள் எல்லாம் இன்றைக்கு மரங்கள் செடிகளாக பூந்தோட்டங்களாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. எத்தனை பேர்களை விதைத்திருப்போம் இந்த மண்ணுக்காக. விதைகள் பூந்தோட்டங்களாக ஆகியதாக இந்த கேள்வியை எழுப்பி பாருங்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அத்தனை விதைகளையும் கிளறி கலைநாசினி போட்டு அழித்தீர்கள் அல்லவா? அங்கே நீங்கள் விதையாகி போனவர்களை பூந்தோட்டங்களாக பார்க்க நினைத்தீர்களா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த சமூகம் நாங்கள் விதையாக, இந்த சமூகம் ஒரு நாள் பூந்தோட்டங்களாக பூக்களை எடுத்து எங்களுக்கு மாலையிடுவார்கள் என்று எத்தனை பேர் மரணித்திருப்பார்கள். நீங்கள் ஒற்றை வார்த்தையில் அத்தனை பேரையும் ஒரே தேர்தலில் மண்ணுக்குள் மீண்டும் புதைத்தீர்கள் அல்லவா? அவர்கள் இன்றைக்கும் குமுறிக் கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். களங்களிலே ஆயுதம் தாங்கி போராடியதை விட எங்கள் கல்லறைகள் மீது சத்தியம் பண்ணியவர்கள் செய்திருக்கக்கூடிய விடயங்களை எண்ணி வெட்கி மனதுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற கூடியவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கும் போராட்டமாக இருக்கிறதா? இந்த வாழ்க்கை என்று வரும்பொழுது அது யாருடைய வாழ்க்கை என்று நாங்கள் கூறவில்லை. அது மனிதர்களுக்கான வாழ்க்கை மாத்திரமல்ல, ஏனைய எல்லா உயிரினங்களுக்குமான வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புகையிரத தண்டவாளங்களிலே அடிபட்டு கிடந்து இறந்து கிடக்கும் யானையினுடைய குருதியிலிருந்து சிந்தும் அந்த இரத்தத்தினுடைய வாடையில் அந்த யானையினுடைய வாழ்க்கை போராட்டம் என்பது எங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த காடுகள் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் பொழுது காடுகள் அழிக்கப்பட்டு விழுந்து கிடக்கக்கூடிய மரத்தினுடைய பிசினிலே இருந்து வரக்கூடிய சத்தத்திலிருந்து மரங்களுக்கு வாழ்க்கை போராட்டம் என்பது எங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த குப்பை மேடுகளுக்குள்ளே அனாதரவாக கொட்டப்படக்கூடிய இந்த ஏழை சிறுவர்கள், கர்ப்பிணி பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகள் விடும் வீரிட்டுகளும் அந்த குழந்தை மொழிகளிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பதுதான் புரிந்திருக்கும். இந்த வாழ்க்கையிலே எல்லாரும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். போராடாமல் நின்றால் கல்லறையாகத்தான் எங்களை பார்ப்பார்கள். எனவே வாழ்க்கை போராட்டங்களால் நிறைந்தது. இடையிடையே மின்னல் போல் வரும் பூந்தோட்டங்களையும் கொண்டாடி தீர்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்பொழுது இன்றைய பட்டிமன்ற நிகழ்வினுடைய பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சுக்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது தீர்ப்புக்கான நேரம். இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கிறதா அல்லது போராட்டமாக இருக்கிறதா என்கின்ற போது இன்றைய வாழ்க்கை முன்னைய வாழ்க்கையில் மாறுபட்டு இருக்கிறது, சிக்கல் மிகுந்ததாக இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வசதிகள் என்று எதனையெல்லாம் உருவாக்கினோமோ அந்த வசதிகள் எல்லாம் சிக்கல் மிகுந்ததாக, மேலும் சிக்கப்பாடுடையதாக மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு AI தொழில்நுட்பத்தை கூட சொன்னார்கள். இந்த தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் கூட ஒரு தாக்கத்தை எங்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமுதாயத்தை இது மேலும் மேலும் ஒரு இடைவெளியை அதிகரித்திருக்கிறது. உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் போராட்டம் மிகுந்ததாக மாறி இருக்கிறது. மண்ணிலிருந்து ஒரு விதை முளைவிடும் போது அந்த மண்ணை பிளந்துதான் இந்த பூமிக்கு வர வேண்டும். அது ஒரு போராட்டம். ஒரு முட்டையிலிருந்து குஞ்சு தன்னை வெளி உலகத்துக்கு வர வேண்டும் என்றால் உள்ளிருந்து முட்டை கோதை உடைத்துத்தான் வெளியில் வர வேண்டும். ஆக வாழ்வதற்கான போராட்டம் என்பது அதன் உள்ளிருந்து உருவாக்கப்பட வேண்டியது. ஆகவே போராட்டம் எப்பொழுதுமே தேவையானது என்பது யதார்த்தமானது. ஆகவே இன்றைய வாழ்க்கை முழுவதுமாக போராட்டம் மிகுந்ததாக இருக்கிறதா என்று கேள்வி வருகிறது. வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து வாழ்கின்றோமா அல்லது புரிந்து வாழ்கின்றோமா? ரெண்டு விதமான வாழ்வியல் இருக்கிறது. ஒன்று வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து வாழ்கிறோம், இன்னொன்று வாழ்க்கையை புரிந்து வாழ்கின்றோம். வாழ்க்கையை புரிந்து வாழ்கின்ற போதுதான் அங்கே விட்டு கொடுப்பும் ஐக்கியமும் உருவாகிறது. வாழ்க்கை என்பது ஐக்கியமும் போராட்டமும் நிறைந்தது. ஒரு வீட்டிலே ஊடலும் கூடலும் சேர்ந்ததாகத்தான் அது இருக்கிறது. இந்த போராட்டம் மிக்க வாழ்க்கையை பூந்தோட்டமாக எப்படி அமைத்து கொள்ளலாம்? பூந்தோட்டம் பன்மைத்துவம் சார்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு பூக்களும், ஒரு பூ காலையில் உதித்து மாலையில் அது உதிர்கின்ற சிறிய குறுகிய காலமாக இருந்தாலும் அந்த குறுகிய காலத்தில் அந்த மனத்தை பரப்பி வாசனையை பரப்பி அது மடிந்து போகிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை குறுகியதாக இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட அந்த வாழ்க்கையிலே மற்றவருக்கு பயன்மிக்க வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி எங்களிடத்திலே இருக்கிறது.
ஒருவரை முந்தி நாங்கள் வெற்றி பெற்றுவிடலாம் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வெற்றி என்பது மனித குலத்தினுடைய அத்தனை வெற்றியாகவும் இருக்க வேண்டும். மனித சமுதாயத்தினுடைய வெற்றிதான் அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக அமைந்துவிட முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு குதிரை ஓட்டத்திலே எல்லோரையும் வெற்றியாளர்கள் தனித்தனி தீவுகளாக மாற்றமடைந்திருக்கிறது. இந்த நிலைமையில் நாங்கள் எப்படி பூந்தோட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம்? பன்மைத்துவத்துக்கு மதிப்பு கொடுத்து பன்மைத்துவத்தை ஏற்று விட்டு கொடுப்போடு இருக்கின்ற போது வாழ்க்கை ஒரு ரம்மியமானதாக சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆகவே இன்றைய வாழ்க்கை என்பது போராட்டங்களினூடாக தொடர்ந்தும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் போராட்டம் என்பது மகிழ்ச்சிக்குரிய போராட்டமாக இருக்குமே ஆனால் அது சிறப்பானது. பாதுகாப்புக்கான போராட்டமாக இருக்குமானால் அது சிறப்பானது. ஆகவே இந்த பூந்தோட்டத்தை அமைத்துக் கொள்வதற்கு எல்லோரும் சேர்ந்து மனிதகுல வெற்றிக்கான போராட்டத்தில் ஈடுபடுவோமானால் இந்த வாழ்வு செழிப்பாக அமையும். இன்றைய வாழ்க்கை முறை போர்க்களமா, போராட்டமா, பூந்தோட்டமா என்று பார்க்கிற போது இன்றைய வாழ்க்கை முறை போராட்டமாக இருக்கிறது. எதுக்கானது என்று சொன்னால் நல்ல பூந்தோட்டமான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு என்று தீர்ப்பு கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.